ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் ஸ்டக்காஸ்டிக் இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர் செக்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா ஆட் பண்ணணும். இதில் செட்டிங்ஸ் நம்ம மாற்றணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஓவர் பாட்டன் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு நீங்கள் 17 இருக்கும், 18 மாற்றிக்கோங்க. அண்ட் ஓவர் சோல்டு உங்களுக்கு 30 இருக்கும், நீங்கள் 20 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு செட்டிங்ஸ் மட்டும் தான் மாற்றணும், வேறு எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் வந்து SMA 20 வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ SMA 20 நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ SMA 20 ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்ட்ரி நம்ம எப்போ எடுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டோட ஸ்டக்காஸ்டிக்கோட ஒரு பேசிக் ரூல் என்ன அப்படின்னா, இந்த 20 லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவலுக்கு கீழே இந்த லைன்லாம் போகும்போது ஓவர் சோல்டில் இருக்குது அப்படின்னா செல்லிங் அதிகமாக நடந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன, செல்லிங் அதிகமாக நடந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மூமெண்ட் பையிங் நடக்கும். ஸோ 20க்கு கீழே வந்துட்டாலே நெக்ஸ்ட் பையிங் நல்லா பெரிய லெவலில் போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 80க்கு மேலே மார்க்கெட்டில் அந்த லைன் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இதை மட்டும் நம்ம வந்து கன்ஃபார்மாக எடுத்து பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக தான் SMA 20 நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், 80க்கு மேலே இந்த லைன் வந்து இருக்குது. 80க்கு மேலே ஸ்டக்காஸ்டிக் லைன் வந்து இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுகுதா, கீழே விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, SMA லைன் இருக்குல்ல, இதை வந்து மார்க்கெட் கட் பண்ணுதா, கட் பண்ணி கீழே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது. அப்போது நம்ம என்ட்ரி எங்கே இருக்கணும், SMA லைன் கட் பண்ணுற இடத்துல இருக்கணும். அதே மாதிரி தான் பையிங்க்கும் கரெக்டாக SMA லைன் கட் பண்ணி மேலே போகும்போது, SMA லைன் இங்கே வருது அப்படின்னா இங்கேருந்து வரணும், மார்க்கெட் இங்கேருந்து கட் பண்ணி மேலே போகும்போது நம்மளுடைய என்ட்ரி வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்கணும். அட் த சேம் டைம் ஸ்டக்காஸ்டிக் ஆஸ்கிலேட்டருமே ரெண்டுமே வந்து 20 கிராஸ் பண்ணி மேலே போகணும். அப்படி போகும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதுதான் ஒரு பெர்ஃபெக்டான என்ட்ரி. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். பாருங்கள், என்ட்ரி நான் வந்து எடுக்கிறேன். ஸ்டக்காஸ்டிக் வந்து கட் பண்ணிருச்சு, லேட் என்ட்ரி தான். பட் கேண்டில் பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கு. நம்ம எடுக்க வேண்டிய ட்ரேட் வந்து இந்த இடத்துல தான் நம்ம ட்ரேட் எடுத்துருக்கணும். பட் இருந்தாலும் மார்க்கெட் இன்னும் புல்லிஷான மூமெண்ட்டில் தான் இருக்குது, ஓவர் பாட்டுக்கு போல. ஸோ ஓவர் பாட் எப்போ ஆகும் அப்படின்னா 80க்கு மேலே போகும்போது தான் மார்க்கெட் வந்து ஹை வேல்யூபிளாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு மீன் பண்ணும். லேட் என்ட்ரி எடுத்துமே பாருங்கள் ஒரு புல்லிஷோட மூமெண்ட் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. அண்ட் இது செல் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. 20க்கு கீழே தான் இருக்குது, பட் ஸ்டில் ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்க ஸ்டக்காஸ்டிக் வந்து. அப்போ இது கன்ஃபார்ம் பண்ணுது ஒரு ஸ்ட்ராங்கான செல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ப்ரீவியஸாக நீங்கள் பாருங்களேன், ப்ரீவியஸாக மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து இதில் டோட்டலாக அப் ட்ரெண்டில் இருக்குது. பட் ஆஸ்கிலேட்டரை பொறுத்த வரைக்கும் சைட்வேஸில் தான் இருந்திருக்கும், எந்த ஒரு செல்லிங் மூமெண்ட்டும் ப்ரெஷர் ஏற்படுத்தலை. பட் இந்த டைம் வந்து நல்ல ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு ஆஸ்கிலேட்டரில். அட் த சேம் டைம் SMA லைனும் கட் பண்ணியிருக்கு. அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது மீனிங். அதை மீன் பண்ணுறதுக்காக இந்த லைன் ஃபுல்லாக பாருங்களேன், கேண்டிலோட சைஸ் வேணால் சின்னதாக இருக்கலாம், பட் செல்லர்ஸ் தான் இதில் ரொம்பவே டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இது நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடே எடுக்கணும். சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெமோ அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம 2 என்ட்ரி எடுத்தோம், 2 என்ட்ரியுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்கு. ஸோ தட் இது ஹை லெவல் அக்யூரசி. என்ன தான் ஹை லெவல் அக்யூரசியாக இருந்தாலும் ஒரு சில டைம்னு ஒன்று இருக்குது, அந்த டைமில் மார்க்கெட் வேலட்டைலாக இருக்கும். அந்த வேலட்டைலான டைமில் நம்ம பைனரி ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வேலட்டைலான டைமில் 1 மினிட் கேண்டில் யூஸ் பண்ணி ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பைரி டைம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங் எக்ஸ்பைரி டைம். நார்மலான டைமில் வந்து 1 மினிட்டே வச்சுக்கோங்க. சரிங்களா? கட் ஆகுது, ஆஸ்கிலேட்டர் மேலே போகுது. இன்கேஸ் இது கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம், கிராஸ் பண்ணல அப்படின்னா என்ட்ரி வேணாம். ஓகே, கிராஸ் பண்ணலை, வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கணும். அப்படி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஒருவேளை அந்த லைனை டச் பண்ணி வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் அந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது.
இந்த க்ரீன் கலர் கேண்டிலுமே வந்து எஸ்எம்ஏவை டச் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் ஆஸ்குலேட்டரும் மேலே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா டச் தான் பண்ணியிருக்கே தவிர இதை கிராஸ் பண்ணி இன்னும் மேலே போகலை. அதனால என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே, நான் என்ட்ரி எதுவும் கிடைக்கல. ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு சில ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய விஐபி குரூப்பில் நான் லைவ் செஷனில் சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 1 மினிட்கான சிக்னல்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். ஜஸ்ட்டு என்னோடய குவாடெக்ஸ் லிங்க்கில் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். குவாடெக்ஸோட லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே அப்டேட்ஸ் வரும். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணாலும் டெலிகிராம் வழியாக கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.